தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஓட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது. அதாவது 5.73 கோடி மொத்த வாக்காளர்களில் 85%, அதாவது 4.82 கோடி வாக்களித்துள்ளனர். இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி புதுச்சேரி, கேரளம் மற்றும் அசாம் உள்ளிட்ட 3 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் கடந்த 9ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்று முடிந்தன. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் கடந்த 23ஆம் தேதி மொத்தம் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவுடன் நிறைவடைந்தது. அதேபோல் மேற்கு வங்கத்தில் மொத்தம் 294 தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி 152 தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு 23ஆம் தேதி நடந்தது முடிந்தது. மீதமுள்ள 142 சட்டமன்ற தொகுதிகளுக்கான 2ஆம் மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்த 5 மாநிலங்களில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாக உள்ளன. இதனிடையே தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஓட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது. அதாவது 5.73 கோடி மொத்த வாக்காளர்களில் 85%, அதாவது 4.82 கோடி வாக்களித்துள்ளனர். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்த 4.62 கோடி பேருடன் ஒப்பிடும்போது இந்த தேர்தலில் 20 லட்சம் பேர், அதாவது 5% பேர் அதிகமாக வாக்களித்துள்ளனர். இது யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பது தொடர்பாக திமுக, அதிமுக, தவக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தல் முடிவடைந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது. சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ்: திமுக கூட்டணி 145 முதல் 160 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணி 50 முதல் 65 தொகுதிகளிலும் வெற்றி பெறும். தமிழக அரசியலில் எதிர்பார்க்கப்பட்ட தவக 13 முதல் 18 தொகுதி வெற்றி பெறும். பிற 5 முதல் 8 தொகுதிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. NTTV பீப்பிள்ஸ் பல்ஸ்: திமுக கூட்டணி 125 முதல் 145 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 65 முதல் 80 இடங்களிலும், தவக 18 முதல் 24 இடங்களில் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற 2 முதல் 6 இடங்களில் வெற்றி பெறும். மேட்ரிக்ஸ்: திமுக கூட்டணி 122 முதல் 132 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 87 முதல் 110 இடங்களிலும், தவக 10 முதல் 12 இடங்களில் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற 0 முதல் 6 இடங்களில் வெற்றி பெறும். பெருவாரியான கருத்து கணிப்புகள் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என தெரிவித்துள்ளது.